Welcome students. In this video we are going to start chapter 11. This is part 1. The topic what we are going to say is about C++ function. So in last classes and all we have covered control structure using if else and then switch case, for loop, while loop, do while loop, and everything we have covered. And here we are going to see about the programs which contains function. So function na eppdintu, if you to get an idea, I'll show you some example programs. See the students, I'll make the size big. There is a program. Here I have written on program. This is to find radius, to get the input as radius and to find the area of the circle and to find the circumference of the circle. So see the program. As usual, first line enna varanum, program oda first line hash include IO stream. Then using namespace, IO stream engadhu header file. In the statement again, just we are recapitulating everything. Hash include IO stream engadhu preprocessor statement. In the IO stream.h or header file. It contains all input output function definition. Using namespace standard. Namespace standard is a collection of the names used for நம்ம ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற வேரியபிள் நேம்ஸ், ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம்ஸ், எல்லா நேம்ஸோட கலெக்ஷனும் அதில் இருக்கும். ஸோ நம்ம சேம் நேம் ரிப்பீட் பண்ணுறப்போ வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறப்போ இட் வில் கிவ் சம் வார்னிங். And then main function. Function தான் என்னது? A set of statements. It will do some process. இப்போ இந்த function எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? Open curly braces கொடுத்து then we will close it with close curly braces. ஃபங்க்ஷனோட நேம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த parenthesisக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட் ஃபங்க்ஷனோட நேம். ஸோ இங்கே ஃபங்க்ஷனோட நேம் என்ன? மெயின். இன்ட்டுங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது? இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனலாக ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறத இண்டிகேட் பண்ணுது, ரிட்டர்ன் டைப். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ரோக்ராம்லேயும் கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷன், எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் இருக்கலாம், பட் என்ன ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும்? மெயின் ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதும் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து அண்ட் இட் இஸ் கெட்டிங் டெர்மினேட்டட் அட் ஆல்சோ மெயின் ஃபங்க்ஷன். தொடங்கிறதும் இங்கே தான், முடிக்கிறதும் இங்கே தான். ஸோ இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இது என்ன ஸ்டேட்மெண்ட்? டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம rad a c 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ஃப்ளோட் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். அது நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது என்ன ஸ்டேட்மெண்ட்? டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். தென் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு அவுட்புட் கொடுக்குறோம். என்ன மெசேஜ் கொடுக்குறோம்? என்டர் ரேடியஸ்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். தென் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இன்புட் வாங்குகிறோம். அந்த வாங்குகிற வேல்யூவை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம்? radங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் we are calculating. See students, இப்போ இங்கே there is a mistake. Could you tell me what is the mistake? I want to find out the area. Area equal to 3.14 into pi r square. No? சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? pi r square. ஸோ 3.14 பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆர் வந்து இங்கே நம்ம எதில் வாங்குகிறோம் இன்புட்டு? ரேடியஸ் rad அப்படிங்கிற வேரியபிள். அப்போ இங்கே என்ன கொடுக்கணும்? rad கொடுக்கணும். rad இன்ட்டு rad. பிகாஸ் நம்ம இன்புட் வாங்குகிற வேரியபிள் எது? radல தான். பட் இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்? ஆர். அப்போ நமக்கு அது எரர் காமிக்கும். ஆரில் வந்து வேல்யூ இல்லை, ஆர் டிக்ளேர் பண்ணல. நம்ம டிக்ளேர் பண்ணுறது rad. இப்போ இங்கே ஆர்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்து இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருந்தா இங்கே ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி ஸோ pi r 3.14 into radius rad into rad ஏல ஏரியா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி 2 pi r நோ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 into pi into இங்கே என்ன வரணும்? rad. அப்போ சி சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் ஐ எம் டிஸ்பிளேயிங் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கா, அது அப்படியே வரணும். தென் ஏல இருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். தென் அடுத்த லைனில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு டிஸ்பிளே பண்ண சொல்லிட்டு சியில் இருக்க வேல்யூ சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இதில் நம்ம எல்லாமே ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டோம். தட் இஸ்
சர்க்கம்ஃபரன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஏரியா ஆஃப் த சர்க்கிளும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபார் மோர் கம்ஃபர்டபுள் வாட் வி கேன் டூ நோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன், இதே ப்ரோக்ராம் தான் ஐ எம் ரிட்டர்னிங் இன் டிஃப்ரெண்ட் வே. See this program hash include IO stream using namespace standard. இப்போ இங்கே இது தனியாக ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, எப்போவுமே இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பெரான்டிசிஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேர்ட், அந்த ஃபங்க்ஷனோட ஹெட்டர் லைன் இருக்கும் இல்லையா, அதில் இந்த பெரான்டிசிஸ்க்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குது, ஏரியா. அப்போ ஏரியா தான் இந்த ஃபங்க்ஷனோட நேம். தென் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும்னா ஐ நீட் அ வேல்யூ ஆர், அந்த வேல்யூ ஆரில் இருக்கும். அது என்ன டைப்பு, ஃப்ளோட். ஸோ இது வந்து ஒரு பெராமீட்டர். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனலாக ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், அது ஃப்ளோட் வேல்யூ. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ இதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன், ரிட்டர்ன் 3.4 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஐ எம் ரீரைட்டிங் ஹியர். ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம் இதுக்குள்ள, ஃப்ளோட். எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தானே இருக்கணும். ஃப்ளோட் கர்லி பிரேசஸ் பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அடுத்த லைனில் கிளாரிட்டிக்காக நெக்ஸ்ட் லைனில் வச்சுக்கோங்க. ஃப்ளோட் ஜெட்னு வச்சுக்கலாமா. ஒரு வேரியபிள் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 3.14 இன்ட்டு என்ன சிம்பிள், ஆஸ்ட்ரிக், ஆர் இன்ட்டு ஆர். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த கால்குலேட் பண்ணி இந்த வேல்யூ ஜெட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிட்டர்ன் ஜெட் இப்படி கொடுத்துக்கலாம், இப்படி நீங்கள் கொடுக்கலாம். அதே ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ரேடியஸ் இன்புட்டாக வாங்கிட்டு ரேடியஸோட வேல்யூ ரிசீவ் பண்ணி அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுது, ஜெட்டுங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சு. ஜெட்டில் வந்து என்ன இருக்கும், ஏரியா வேல்யூ இருக்கும். தென் ரிட்டர்னிங் ஜெட் வேல்யூ. ஜெட் வேல்யூவில் என்ன இருக்கும், 3.14 இன்ட்டு ஃப்ளோட் வேல்யூ தானே வரும். பாயிண்ட் வேல்யூ இருந்தாலே ஃப்ளோட் ஆன்சர் தான் வரும். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் டைப் ஃப்ளோட். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். அதே போல் இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, பெரான்டிசிஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேர்டு என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ். இது என்ன வேல்யூ ரிசீவ் பண்ணுது, ஆர்ஏடிங்கிற வேரியபிளில் ஒரு ஃப்ளோட் வேல்யூ ரிசீவ் பண்ணுது. தென் இட் இஸ் ரிட்டர்னிங் தட் 2πr வேல்யூ, 2 இன்ட்டு பை வேல்யூ 3.14 இன்ட்டு ஆர்ஏடி ரேடியஸ் வேல்யூ. அது ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கனால எப்படியும் டெசிமல் பாயிண்டில் மல்டிப்ளை பண்ணுறப்போ டெசிமல் வேல்யூ தான் வரும். ஸோ ஃப்ளோட் வேல்யூ. அதனால தான் இங்கே ரிட்டர்ன் டைப் என்ன கொடுத்துருக்கு, ஃப்ளோட். தென் இது நம்ம மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம், வி ஆர் டிக்ளரிங் 3 வேரியபிள்ஸ், RAD, A, C. Then I am displaying one message, then getting input for radius. Then இங்கே பாருங்க, A is equal to area அப்படிங்கிறது parenthesis இருந்தாலும் இது ஒரு ஃபங்க்ஷன். I am calling the function. இங்கேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஏரியாங்கிற ஃபங்க்ஷன். அப்போ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, இப்படி வரிசையாக சீக்வென்ஷியல் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணும், ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஜம்ப் பண்ணி ரேடியஸ்ங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, சாரி என்ன ஃபங்க்ஷன், ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி வர்றப்போ என்ன பண்ணும், நம்ம ஏரியாங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணுறது எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷனோட நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணுறப்போ வி ஆர் பாசிங் இந்த ரேடியஸோட வேல்யூவை அனுப்புகிறோம். அப்போ அது என்ன பண்ணுன்னா, இந்த ரேடியஸோட வேல்யூவை தூக்கி இந்த ஆரில் காப்பி பண்ணிவிடும். காப்பி பண்ணிவிட்டு தென் இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஜெட்டோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கும். 3.14 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் ஜெட்டில் அந்த வேல்யூ வந்து அந்த வேல்யூ ஆஃப் ஜெட்டை என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன் உடனே இது முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ எந்த இடத்துல கால் பண்ணமோ அந்த இடத்துல அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். இப்போ இங்கே தானே கால் பண்ணுறோம், அந்த ஜெட்டில் இருக்க வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். தென் அது ஏல ஸ்டோர் பண்ணும். அதே போல் தான் அடுத்த லைனில் சர்க்கம்ஃபரன்ஸுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். உடனே ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் சர்க்கம்ஃபரன்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ரேடியஸ், அது இதில் இந்த ரேடியஸில் காப்பி பண்ணிவிட்டு 2πr வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 2 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அது என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுறது. ரிட்டர்ன் பண்ணுறது எங்கே சப்ஸ்டியூட் ஆகும், நம்ம எங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம்,
இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். தென் டிஸ்பிளே பண்ணது த ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்து ஏல இருக்க வேல்யூ டிஸ்பிளே பண்ணும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்து சியில் இருக்க வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை தான் இப்போ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ப்ரோக்ராம் எல்லாமே ஒரே ஃபங்க்ஷனில் பண்ணோம். இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஏரியாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இது என்ன, இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு ஏதாவது ஒரு எரர் கரெக்ஷன் இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் சரியாக வரலன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை மட்டும் போய் பார்த்தா போதும். தென் எத்தனை தடவை வேணாலும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம மறுபடியும் கால் பண்ணிக்கலாம். வேறு ரேடியஸ் வாங்கி அகெயின் வேறு இன்புட் வாங்கி அகெயின் யூ கேன் கால் த சர்க்கம்ஃபரன்ஸ். அகெயின் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கெட் இன்புட் ஃபார் radius and you can call area function. So many timesல நம்ம எத்தனை டைம்ஸ் வேணாலும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அதே நீங்கள் ஒரே ஃபங்க்ஷனாக எழுதுறப்போ அந்த கோடிங் ஃபுல்லாக மறுபடியும் ரிப்பீட் பண்ணோன்னா அந்த ஃபுல் கோடிங்கும் நம்ம எழுதணும். That is the disadvantage. So reduces the programming code. Actually இது உங்களுக்கு பார்த்தா கோடிங் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், பட் அப்படி கிடையாது. நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணுறப்போ கண்டிப்பாக இதுக்கு ப்ரோக்ராமோட சைஸ் ரெடியூஸ் ஆகும். ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோடு, ஒரே கோடிங்கை இப்போ ஏரியா, இந்த ஏரியா ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸோ ஏரியாவோ, இதை வந்து எத்தனை டைம் வேணாலும் நம்ம கால் பண்ணுறப்போ அதில் இருக்க கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட் அண்ட் ரெடியூசஸ் த ப்ரோக்ராம் சைஸ். இது ரெண்டுமே இதனோட அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து ஒரே பேராகிராஃபாக இங்கிலீஷில் எழுதுறதுக்கு பதிலாக எஸ்ஏலாம் எப்படி எழுதுறீங்க, ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் ஒவ்வொரு கான்செப்ட் வில் பி மென்ஷனிங். த சேம் வே ஒரே ப்ரோக்ராமாக ஒரே ப்ரோக்ராமில் ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லாமே ப்ராசஸும் கொண்டு வரக்கு பதிலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ராசஸ் பண்ணோம், இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ராசஸ் பண்ணோம்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறப்போ அது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஈஸியாக எரர் கரெக்ஷன் பண்ணலாம். எத்தனை டைம் வேணாலும் பர்டிகுலர் கோடிங்கை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். These are the advantages. இப்போ இங்கே some terms you have to know. இப்போ இது மெயின் ஃபங்க்ஷன். ஸோ have you all understood how to find out the function? ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டு பிளாக் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே அந்த ஃபங்க்ஷனோட ஹெட்டர் லைன், ஃபங்க்ஷனோட ஹெட்டர் லைனை ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன் ஹெட்டர் லைனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், இந்த பெராந்திசிஸ்க்கு முன்னாடி ஃபங்க்ஷனோட நேம், இந்த பெராந்திசிஸ்க்குள்ளே என்ன கொடுக்கலாம், அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்புட் வேல்யூஸ், அது வேரியபிளாகவும் இருக்கலாம் வேல்யூஸாகவும் இருக்கலாம். அதனோட டைப், ரிட்டர்ன் டைப் என்ன, ரிட்டர்ன் டைப்பில் அந்த வேரியபிள் அந்த வேல்யூவோட டைப் என்ன, அது என்ன டேட்டாங்கிறத இண்டிகேட் பண்ணணும். ஸோ இது வந்து பெராமீட்டர். இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம் இல்லையா பெராந்திசிஸில், தட் இஸ் கால் parameter or you can say argument. I'm writing okay. Then அதே போல தான் இதையும் இந்த எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஹெட்டர் லைன் கொடுக்கணும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் டைப், இந்த ஃபங்க்ஷன் ஃபைனலாக என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். பெராந்திசிஸ்குள்ளே அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்புட் வேல்யூஸ் கொடுக்கணும், அதை பெராமீட்டர். அது எப்படி கொடுக்கணும், அது என்ன டைப்பு என்ன வேல்யூன்னு கொடுக்கணும். தென் சப்போஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு நியூ வேரியபிள் கொடுத்துருந்தீங்கன்னா தட் இஸ் கால் லோக்கல் வேரியபிள். அந்த இப்போ இங்கே வந்து எது லோக்கல் வேரியபிள், Z. திஸ் வேரியபிள் will exist in the memory only during the time when the function is getting executed. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப அந்த டைமில் மட்டும்தான் அது மெமரியில் இருக்கும். இப்போ ரிட்டர்ன் Zன்னு கொடுத்தா ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இங்கேருந்து கால் பண்ண இடம் எங்கே, மெயின் ஃபங்க்ஷனில் இங்கே வந்துடும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூஷன் முடிஞ்சுது. அப்போ அந்த Z இருக்கு இல்லையா, இது வந்து மெமரியில் இருக்காது. ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப மட்டும்தான் அது மெமரியில் இருக்கும். இப்போ இங்கே ஆர்னு கொடுத்துருக்கோம், கால் பண்ணுறப்ப RADன்னு கொடுத்துருக்கோம். இப்போ RADங்கிற வேரியபிள் வேறு, இங்கே ஆருங்கிற வேரியபிள் வேறு. அது என்ன பண்ணோன்னா இந்த RAD நீங்கள் பாஸ் பண்ணுறப்ப RADயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை கொண்டு போய் காப்பி பண்ணி இந்த ஆருங்கிற வேரியபிளில் போட்டுட்டு அதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ திஸ் ஆர் இஸ் கால் ஃபார்மல் பெராமீட்டர். நம்ம கால் பண்ணுறப்ப கொடுக்குறோம் இல்லையா இந்த RAD, இது வந்து ஆக்சுவல் பெராமீட்டர். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனோட நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணுறோம்.
அந்த ஃபங்க்ஷனுக்கு வேணுங்கிற பேராமீட்டர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். கால் பண்ணுறப்ப கொடுக்குற பேராமீட்டர் ஆக்சுவல் பேராமீட்டர். இந்த ஸ்டேட்மெண்ட்டு காலிங் ஸ்டேட்மெண்ட். தென் இந்த ஆக்சுவல் பேராமீட்டரும் ஃபார்மல் பேராமீட்டரும் இப்போ இங்கே பார்த்தா அது RAD, இங்கே ஆர்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் அங்கேயும் RAD, இங்கேயும் RAD. பட் சேம் நேமும் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் நேமும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ரெண்டுமே ஒரே வேரியபிள் கிடையாது, வேறு வேறு வேரியபிள். இப்போ இங்கே RADன்னு தான் கொடுத்துருக்கோம், இங்கே கால் பண்ணுறப்போ RADன்னு தான் கொடுத்துருக்கோம். இந்த RADங்கிறது தனி மெமரி, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தனி மெமரி. இந்த RAD இருக்கு இல்லையா, இது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுற தனி மெமரி. ஸோ அந்த RADயில் இருக்கிற மெமரி வேல்யூ இந்த RADயில் காப்பி பண்ணி தான் இது எக்ஸிக்யூட் பண்ணும், சப்ஸ்டியூட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். தென் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு ஃபங்க்ஷனை டெர்மினேட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கால் பண்ணுற எது காலிங் ஸ்டேட்மெண்ட், நம்ம எந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் மெயினில், இங்கே இதுதான் காலிங் ஸ்டேட்மெண்ட். அண்டு இந்த ஃபங்க்ஷனை காலிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கால்டு ஃபங்க்ஷன். Okay students, so the function which calls other function is called calling function. The function which is being called up from another function is called called function. Then this is the calling statement. இதுதான் என்னது calling statement. Then in the return statement எதுக்கு, இந்த ஃபங்க்ஷனை டெர்மினேட் பண்ணுறதுக்கு. ரிட்டர்னுங்கிறது ஆப்ஷனல் தான். சப்போஸ் இது எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாட்டி நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும்னு தேவையில்லை, இல்லைன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கலாம். எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாட்டி இங்கே என்ன கொடுக்கணும், void. Void means this function is not returning any value. அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் ஆகும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தென் இங்கேருந்து அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற ஹெட்டர் லைன் என்னன்னு சொல்லும், ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, கம்பைலர் அது ஒரு ஸ்டாக்னு ஒரு இதை மெயின்டைன் பண்ணும், STACK ஸ்டாக். அந்த ஸ்டாக்கில் ஃபங்க்ஷனோட நேம் என்ன ஃபஸ்ட்டு, தென் அந்த ஃபங்க்ஷன் என்ன பேராமீட்டர், எத்தனை பேராமீட்டர், அந்த பேராமீட்டர் என்னென்ன, அதனோட டைப் என்னென்ன, இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன டைப்பு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரிசையாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ அது அந்த போய் ஸ்டாக்கை வந்து ரெஃபர் பண்ணும். ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் ஒரு பேராமீட்டர் தான் வாங்குதா, அந்த பேராமீட்டர் இப்போ இங்கே RAD என்னன்னு கொடுத்துருக்கோம், ஃப்ளோட் பேராமீட்டர் தான் அக்செப்ட் பண்ணுதா, அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ஃப்ளோட்டு தான் இருக்கா, அப்போ தானே ஏங்க என்ன கொடுத்துருக்கோம் ஃப்ளோட். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ அது என்ன பண்ணும், அந்த ஸ்டாக்கை போய் ரெஃபர் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அது ஏதாவது டிஃப்ரென்ஸ், இந்த இப்போ இங்கே நீங்கள் இன்டிஜர்னு கொடுத்தா இங்கே ஃப்ளோட்டு ரேடியஸ் வந்து ஃப்ளோட்டு, பாஸ் பண்ணுற வேல்யூ ஃப்ளோட்டு, இங்கே கொடுத்துருக்கிறது இன்டிஜர் அப்படின்னா அது என்ன பண்ணும், அது கன்வெர்ட் பண்ணும் டேட்டா டைப். அந்த ஃப்ளோட்டை இப்போ 5.5 இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணும். இல்லைன்னா அப்படி கன்வெர்ட் பண்ண முடியாது, இங்கே ஏதாவது டபுள் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னா எரர் காமிக்கும். அதுக்காக தான் அந்த ஸ்டாக்குங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த வே ப்ரொசீஜர் ஹவு த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், தே வில் டூ சம் ப்ராசஸ். அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? நவ் வி ஷால் கோ இன் டு த தியரி பார்ட். Now ஃபங்க்ஷன்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம இப்போ பார்த்தது நமக்கு வேணுங்கிற மாதிரி க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன், தட் இஸ் கால் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். தட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட்டட் பை த யூசர், தட் இஸ் கால் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். அது இல்லாமல் ஒவ்வொரு லாங்குவேஜும் அதுலேயே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரிங்கிறது உங்களுக்கு அது ஒரு ஃபைல் தான், iostream.h அந்த மாதிரி ஃபைல்ஸ் தான், அந்த ஹெடர் ஃபைல்ஸ். அந்த ஃபைல்ஸில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அது பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ வாட் ஆர் த 2 types of function? There are built-in function, one is built-in function and another is user-defined function. What are built-in function? The function which are available in C++ language standard library, and the library la available irukkirathu. Functions created by the users are called user defined function. Okay, next, why should we use the function? What is the need? எதுக்காக function use பண்ணணும்? To first, as I told you, to reduce the size
and complexity of the program. இப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு இங்கிலீஷ்லலாம் எஸ்ஏ ஒரே பேராகிராஃபாக எதுனா நம்ம அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவ்வளோ வி ஹாவ் டு மேக் சம் ஒரு எஃபர்ட். பட் அதே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அதே போல் தான் இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸாக யூஸ் பண்ணுறப்போ டு ரெடியூஸ் த சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்சிட்டி, அதனோட கடினத்தன்மை, to reduce the size and complexity of the program when we use function. The programmers can make use of subprogram either writing their own function or calling them from the standard library. So functions oda need in the rendu line da reduces the size and complexity of the program. நம்ம வந்து நம்மளே ஓனா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா லைப்ரரியில் இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட டூ கான்செப்ட் என்னன்னா டிவைட் அண்ட் கான்கர் கான்செப்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸில் என்ன கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம், பிரித்து கொடுக்குறது, டிவைட் அண்ட் கான்கர். ஸோ காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு மேனேஜபிள் சப் ப்ரோக்ராம் கால் ஃபங்க்ஷன். ஒரு பெரிய ப்ரோக்ராமை ரொம்ப கஷ்டமான ப்ரோக்ராமாக இருந்தால் அதில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். That is what given here. Complicated programs can be divided into manageable subprograms called function. Then நம்ம டெவலப் பண்ணுறப்போ a programmer can focus on developingனா கிரியேட் பண்ணுறது, டீபக்கிங்னா எரர் கரெக்ஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது. ஒவ்வொரு ப்ரோக்ராமை இண்டிவிஜுவலாக அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராமாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் டெவலப் பண்ணுவாங்க. அவங்க டெவலப் பண்ணுற ஃபங்க்ஷனை மட்டும் அவங்க நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் எரர் கரெக்ஷன் பண்ணி, அதுதான் டீபக்கிங். பக்குனா எரர், டீபக்கிங்னா ரிமூவிங் த எரர். அப்புறம் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறது, அதில் மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மெனி ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சைமல்டேனியஸ்லி. ஒரே டைமில் ஒவ்வொரு ப்ரோக்ராமரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். இதுதான் ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜஸ். 3 points given ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. வாட் ஆர் த நீட் ஃபார் ஃபங்க்ஷன்? These 3 points you have to write. Then reusability, second point. So this is divide and conquer. Or this second point, reusability. Few lines of the code may be repeatedly used in different contexts. நம்ம அப்போயே பார்த்த எக்ஸாம்பிள் ஐ காமிச்சேன் இல்லையா, ஏரியாங்கிறது கால் எத்தனை டைம் வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். Duplication of the same code can be eliminated by using function which improves the maintenance and reduce program size. ஒரே கோடிங், இப்போ ஏரியா நம்ம ஒரே ஃபங்க்ஷனில் எல்லாம் இது எழுதிட்டு இருக்கோம். அந்த ஏரியாவை நம்ம நிறைய டைம் கால்குலேட் பண்ணணும்னா அந்த கோடிங்கை நீங்கள் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸில் திஸ் ஃபங்க்ஷன் கான்செப்ட் வில் பி மேக் த ப்ரோக்ராம் சிம்பிள். ஸோ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் த கோட் மே பி ரிப்பீட்டட்லி யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ். This duplication of the same code can be eliminated by using function which improves the maintenance and reduce program size. Then some function can be called multiple times with different input. ஒரே ஃபங்க்ஷனை வேறு நான் சொன்னேன் இல்லையா, ரேடியஸை நீங்கள் மறுபடியும் ரேடியஸ் வேறு இன்புட் வாங்கி அகெயின் யூ கேன் கால் ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் கால் பண்ணிக்கலாம். Okay students, so these are the two needs, 2 points given, reusability and divide and conquer. That is what given here. This is an important 2 mark or 3 mark question. The next topic, C++ header files and built-in function. அது போகிறதுக்கு முன்னாடி this we shall cover. built-in functions தனியாக ஒரு இது ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான், அது என்னென்னன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஐ ஹாவ் ஷோன் யூ த எக்ஸாம்பிள் நோ. We shall start in this part user defined function. Then we are in next part of the video we shall cover that built-in function. User defined function. So we can also define new function to perform specific task. These are called user defined functions. So what are user defined function? User defined functions are created by the user. You just write like this students. User, this point you have to write. User defined functions are created by the user to perform specific task. That is the definition you have to write.
A function can optionally define input parameter that enable callers to pass argument into the function. Pass argument அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேல்யூ அனுப்புகிறோம் இல்லையா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ. See here. இப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு we are passing some value. இது பாஸ் பண்ணுறது ஆக்சுவல் பேராமீட்டர், இதை தான் ஆர்குமெண்ட்டுங்கிறோம். இங்கே ரிசீவ் பண்ணுறது ஃபார்மல் பேராமீட்டர். திஸ் இஸ் பேராமீட்டர். ஆர்குமெண்ட்னா ஆக்சுவலி அனுப்புகிற வேல்யூ, பேராமீட்டர்னா ஆக்சுவலி ரிசீவ் பண்ணுற வேல்யூ. Functions are useful for encapsulating common operations in a single reuse. Encapsulating na enna meaning na ஒரே இதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணுறது. தட் இஸ் கால் என்கேப்சுலேட்டிங். ஒரே பிளாக்குள்ள நம்ம வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸை, காமனாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை போட்டு வச்சுக்கலாம். தென் ஐடியலி வித் அ நேம் தட் கிளியர்லி டிஸ்கிரைப் த வாட் ஃபங்க்ஷன். எப்போவுமே ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்குறப்போ அது ரிலேட்டடாக என்ன பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஸோ திஸ் அண்ட் ஆல் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் யூ. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா இந்த 2 லைன்ஸ் எழுதுனா போதும். தென் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா அந்த ஃபங்க்ஷனோட பார்ட் இருக்கு இல்லையா, ஃபுல் பார்ட். தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட்டு ஃபுல்லாக, இதை ஃபுல்லாக என்னன்னு சொல்லுவோன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சின்டாக்ஸ் இது இம்பார்ட்டண்ட்டு. எப்படி கொடுக்கணும், ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும், ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம். இது ஒரே லைனில் எதற்கு இடையில இருந்தாலும் அடுத்த லைனில் வந்திருக்கு. ப்ராக்கெட்டில் பேராமீட்டர் லிஸ்ட்டு கொடுக்கணும். தென் கர்லி பிரேசஸ்க்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இதுதான் சின்டாக்ஸு. இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா, ரிட்டர்ன் டைப்பு என்ன கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் டைப்பு ஃப்ளோட்டு. இது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், இது பேராமீட்டர் லிஸ்ட்டு. ஒரு பேராமீட்டர் தான் வாங்கணும்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமா கொடுத்து இன்னொரு பேராமீட்டர் கூட நம்ம தேவையானா கொடுக்கலாம். ஸோ என்னென்ன பேராமீட்டர் வருதோ அதெல்லாம் இந்த மாதிரி பேராந்தசிஸ்குள்ளே கொடுக்கணும். தென் இதுதான் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். மோர் தேன் ஒன் பேராமீட்டர் கொடுக்குறப்போ, இங்கே வந்து இன்னொரு பேராமீட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா, சாரி, இப்போ இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் தான் கொடுக்குறது. இஃப் ஐ எம் கிவிங் அனதர் பேராமீட்டர் இன்ட், இப்போ டின்னு கொடுக்குறேன். அப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ நம்ம என்ன இங்கே ஒரு பேராமீட்டர் தானே கொடுத்துருக்கோம், இங்கே என்ன பண்ணோம், இன்னொரு பேராமீட்டர், இன்னொரு வேல்யூ நம்ம அனுப்பணும். பிகாஸ் இட் இஸ் ரிசீவிங் 2 பேராமீட்டர். அப்படி கொடுக்கலன்னா எரர் வரும். ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ். இந்த ரிட்டர்ன் டைப் வந்து C++ சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலிட் டேட்டா டைப்பாக இருக்கணும். ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்மளே கொடுக்கறது. ஃபங்க்ஷன் நேம் யூசர் டிஃபைன்டு ஐடென்டிஃபைர்னா நம்மளே கொடுக்கறது. பேராமீட்டர் லிஸ்ட் விச் இஸ் ஆப்ஷனல், வேணுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அது கொடுப்போம். லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர் ஆர் ஏ லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் ப்ரெசீடட் பை என்ன கொடுக்கணும், கண்டிப்பாக டேட்டா டைப் அண்ட் செப்பரேட்டட் பை கமா. ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் மோர் தேன் ஒன் பேராமீட்டர் தே ஷுட் பி செப்பரேட்டட் பை கமா. பேராமீட்டருங்கிறது வேரியபிள்ஸ், அதில் வேல்யூ இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும், அதனோட டேட்டா டைப் கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லைன்னா எரர் வரும். Then what is function prototype? C++ program may contain any number of function, but it always have only one main function. எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் இருக்கலாம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு நேம் கொடுப்போம். இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிளில் ஃப்ளோட்டுங்கிற ஏரியாங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சர்க்கம்ஃபரன்ஸ்னுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. கண்டிப்பாக என்ன ஃபங்க்ஷன் இருக்கணும், மெயின் ஃபங்க்ஷன். எத்தனை மெயின் ஃபங்க்ஷன் இருக்கலாம், ஒன்லி ஒன் மெயின் ஃபங்க்ஷன். டு பிகின் த, அங்கேருந்து தான் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். To begin program execution, we can write the definitions of the function in any order as you wish. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கப்படி ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ், அப்புறம் ஃப்ளோட் ஏரியா தான், ஏரியா ஃபஸ்ட்டு ஏரியா அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ், அப்படி தான் எழுதணும் நெசசிட்டி கிடையாது. ஈவன் நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட ஏரியாவோ சர்க்கம்ஃபரன்ஸோ, இந்த 3 ஃபங்க்ஷனும் எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் எழுதணும் அந்த மாதிரி எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை.
we can define main function first and all other function after that, or we can define all needed function prior to main function. மற்ற ஃபங்க்ஷன் எழுதிட்டு மெயின் எழுதலாம். பட் என்ன இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும்னா, நீங்கள் மற்ற ஃபங்க்ஷன்லாம் ஃபஸ்ட்டு எழுதுனா இட்ஸ் ஓகே. பட் ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுனோம்னா, like a variable declaration, a function must be declared before it is used in the program. ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸையும் டிக்ளேர் பண்ணணும். The declaration statement may be given outside the main function. இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்புங்கிற ஹெட்டர் லைனில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, ப்ராக்கெட்டில் வந்து என்ன பேராமீட்டர் இண்டிகேட் பண்ணுது வாங்குது, என்ன பேராமீட்டர், என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர் ரிட்டர்ன் பண்ணுதுங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள். இப்போ லாங் ஃபேக்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். இட் இஸ் ரிசீவிங் 2 parameter, ஒன் இஸ் இன்டிஜர், ஒன் இஸ் டபுள், அண்ட் இட் இஸ் ரிட்டர்னிங் லாங் டைப் வேல்யூ அப்படின்னு இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணணும். அதான் எங்கே கொடுக்கணும், நம்ம வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா ப்ரோக்ராமில், அதே மாதிரி ப்ரோக்ராமில் அந்த மெயின் ஃபங்க்ஷனில் எங்கே கால் பண்ணுறோம், மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து, அப்போ மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொடுக்கணும். லாங் ஃபேக்ட் இன்ட்டு டபுள் அந்த மாதிரி கொடுக்கணும். கொடுக்கறதுல தான் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்டுங்கிறோம். அப்படி கொடுக்காம நம்ம யூஸ் பண்ணோம்னா எரர் வரும். பட் மற்ற ஃபங்க்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் லைன் வந்து தேவையில்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்புங்கிறது என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது கம்பைலருக்கு, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன், நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், தென் ஹவு மெனி ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்பைலருக்கு கொடுக்குது. இந்த வாய்டுங்கிறத வந்து நம்ம சில டைம் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் நம்ம கொடுக்குறாண்டா எப்படி கொடுக்கலாம், ஃப்ளோட்டுங்கிற ஃப்ளோட் சர்க்கம் ஏரியா அண்ட் இட் இஸ் கெட்டிங் ஃப்ளோட் வேல்யூ, இந்த மாதிரி கொடுக்கணும். அதே போல் அடுத்தது ஃப்ளோட் circumference bracketல float. Why I haven't given these two statement in this main function? No, because நம்ம first day functions எழுதிட்டோம். Making the size big. இந்த ரெண்டு லைன் தான் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ அந்த ஃபங்க்ஷனோட பிகினிங்கில் அந்த என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், அது என்ன டைப் டேட்டா அக்செப்ட் பண்ணுது, என்ன டைப் டேட்டா ரிட்டர்ன் பண்ணுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ தீஸ் லைன்ஸ் ஆர் கால் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். இப்போ நம்ம ஏன் இங்கே கொடுக்கலன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டு அப்புறம் தான் மெயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த மாதிரி எழுதுறப்போ இந்த ரெண்டு லைனும் தேவையில்லை. சப்போஸ் ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் லைன்ஸ் கொடுக்கணும். தென் இந்த ஃபங்க்ஷன் இப்போ ஃப்ளோட் ரிட்டர்ன் டைப் அதுக்கு பதிலாக வாய்டுன்னு கொடுத்துருந்தா எப்போ கொடுப்போம் வாய்டுன்னு, டு இண்டிகேட் த ஃபங்க்ஷன். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் 2 mark question. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வாய்ட்? டு இண்டிகேட் த ஃபங்க்ஷன் தட் டஸ் நாட் ரிட்டர்ன் அ வேல்யூ, டு டிக்ளேர் அ ஜெனரிக் பாயிண்டர். ஜெனரிக் பாயிண்டர் ஐ ஷால் எக்ஸ்பிளைன் யூ. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்டர் வேரியபிள் என்ன இருக்கும், வேரியபிள்னா அதில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். பாயிண்டர் வேரியபிள் என்ன இருக்கும், மெமரி அட்ரஸ். இப்போ இன்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தா இட் இஸ் அ வேரியபிள். அதுவே இன்ட் ஸ்டார் எக்ஸ்ன்னு கொடுத்தா அது என்ன வேரியபிள், இட் இஸ் அ பாயிண்டர் வேரியபிள் அண்ட் இட் வில் ஸ்டோர் த மெமரி அட்ரஸ். எதனோட மெமரி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணும், ஏதாவது இப்போ இங்கே எப்படி மெமரி அட்ரஸ் அசைன் பண்ணுவோம், இன்ட் எக்ஸ் கமா இங்கே வந்து இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏவோட வேரியபிளை நம்ம அசைன் பண்ணோன்னா எப்படி கொடுப்போம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சண்ட். ஆம்பர்சண்டுங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணது, மெமரி அட்ரஸ். அப்போ இந்த அட்ரஸ் ஆஃப் ஏ, திஸ் இஸ் கால்ட் அட்ரஸ் ஆஃப் ஏ இஸ் அசைன் டு த வேரியபிள் எக்ஸ். இப்போ ஏங்கிறது இன்டீஜர், அப்போ ஒரு இன்டீஜர் வேரியபிளோட மெமரி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுனால இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணும். இதுவே ஃப்ளோட்டாக இருந்தால் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க, ஃப்ளோட் ஸ்டார் எக்ஸ் அப்படி கொடுக்கணும். கேரக்டர் இருந்தால் கேரக்டர் ஸ்டார் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸில் வந்து ஒரு கேரக்டர் வேரியபிளோட மெமரி அட்ரஸ் இருக்கும்.
அப்படி இல்லை எந்த வேரியபிளோட மெமரி அட்ரஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எப்படி கொடுக்கணும்னா void star x. void you have to give star x. அப்போ இந்த xங்கிற வேரியபிள் இங்கே it is going to store the memory address of any type of variable. இதை தான் ஜெனிரிக் பாயிண்டருங்கிறப்போ இந்த வாய்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு ஜெனிரிக் பாயிண்டர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஃபங்க்ஷன் நேம்க்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் நேம்க்கு முன்னாடி வாய்டுன்னு கொடுத்தா திஸ் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ அப்படிங்கிற மீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So void type indicates the compiler that the function does not return a value. இல்லைன்னா அதனோட மீனிங் என்னன்னா நத்திங்னு அர்த்தம். பாருங்க void function void இப்படி கொடுத்தா என்ன மீனிங்? இந்த function is not accepting any value and it is not returning any value. Neither receives values from the calling function nor returning a value to a calling function. அதான் இதனோட மீனிங். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம்? the user defined function should be called explicitly அப்படின்னா வெளிப்படையாக எப்படி கால் பண்ணணும்? using the name and the requirement passed. இப்போ இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறோம்? ஃபங்க்ஷனோட நேம் இங்கே தானே கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷனோட நேம் தென் ப்ராக்கெட்டில் அதனோட பேராமீட்டர் வேணுங்கிற பேராமீட்டர் கொடுக்கணும். ஸோ how a function is called using its name and with required parameter. இப்போ கம்பைலர் என்ன பண்ணும்? as I told refers the function prototype to check whether the function has been called correctly. ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்புங்கிறத ஒன்று மெயின்டைன் பண்ணும் ஒரு ஸ்டாக்கில். அதை வச்சு செக் பண்ணிக்கும் நம்ம கரெக்டாக கால் பண்ணுறோமா. அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் வந்ததுன்னா கம்பைலர் வில் பெர்ஃபார்ம் டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆச்சுனாலோ நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மிஸ்மேட்ச் ஆச்சுனாலோ கம்பைலர் வில் பெர்ஃபார்ம் டைப் கன்வர்ஷன். அதுவே மாற்றும், இல்லைன்னா எரர் கொடுக்கும். அது எப்படின்னா இப்போ நம்ம இங்கே பாஸ் பண்ணுறது ரேடியஸ் என்ன ஃப்ளோட்டு. சப்போஸ் நான் வந்து இங்கே இன்டிஜர்னு கொடுத்துட்டேன். இது இன்டிஜர் அப்படின்னா இது வந்து ஃப்ளோட்டுன்னு இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணும்? அந்த இன்டிஜர் வேல்யூவை இங்கே ஃப்ளோட்டாக 5ன்னு அனுப்புனா 5.0 அந்த மாதிரி ஃப்ளோட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும் பாசிபிளாக இருந்தால். கன்வெர்ட் பண்ண முடியாத டேட்டா டைப் இப்போ நீங்கள் பாஸ் பண்ணுறது கேரக்டர், இங்கே டபுள்னு கொடுத்துருக்கோம். கேரக்டர் எல்லாம் டபுள் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ அது எரர் கொடுக்கும். ஸோ தட் இஸ் அ யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்புங்கிறது ஒரு மாடலாக வச்சுக்கும். மாடலாக வச்சு அதே மாடலில் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோமான்னு செக் பண்ணும். Now see these examples. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், டிஸ்பிளே ஆஃப்னா என்ன பண்ணுது? பேராமீட்டர் எதுவுமே கொடுக்கல, அதனோட ரிட்டர்ன் டைப்பு எதுவுமே கொடுக்கல. இப்போ காலிங் த ஃபங்க்ஷன் வித்தவுட் அ ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட். இங்கே எதுவுமே கொடுக்கல, முன்னாடி ரிட்டர்ன் டைப்பு எது கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்பும் எதுவும் இல்லை. காலிங் அ ஃபங்க்ஷன் வித்தவுட் அ ரிட்டர்ன் வேல்யூ பட் வித் 2 ஆர்குமெண்ட். இன்புட் 2 வேல்யூ இன்புட் வாங்குது, பட் ரிட்டர்ன் பண்ணுறது எதுவுமே இல்லை. இங்கே இன்புட் எந்த வேல்யூ இன்புட்டும் ரிசீவ் பண்ணுறது இல்லை, ரிட்டர்னும் எதுவும் இல்லை. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணாலே என்ன அர்த்தம்? அது ஏதோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் அக்செப்டிங் எனி பேராமீட்டர் பட் இட் ரிட்டர்னிங் எ வேல்யூ. இது இட் இஸ் அக்செப்டிங் ரிசீவிங் 2 பேராமீட்டர் அண்ட் ரிட்டர்னிங் எ வேல்யூ. ஸோ திஸ் இஸ் இந்த மாதிரி இதை பார்த்தாலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்மல் பேராமீட்டர் ஆக்சுவல் பேராமீட்டர் பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனில். இது என்ன ஃபங்க்ஷன்? கால்டு ஃபங்க்ஷன். இது காலிங் ஃபங்க்ஷன். பிகாஸ் இங்கேருந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணுறப்ப ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம் இல்லையா, அது ஆக்சுவல் பேராமீட்டர். ரிசீவ் பண்ணுற இடத்துல கொடுக்கறது ஃபார்மல் பேராமீட்டர். ஸோ இங்கே எத்தனை ஃபார்மல் பேராமீட்டர்? 2 ஃபார்மல் பேராமீட்டர். அது என்ன டைப்பு? என்னென்ன 2 ஃபார்மல் பேராமீட்டர்? எக்ஸும் ஒய்யும். எக்ஸு இன்டிஜர், ஒய்யும் இன்டிஜர். தென் இட் இஸ் ரிட்டர்னிங் எ வேல்யூ. இன்டிஜர் ப்ளஸ் இன்டிஜர் தான் வரும். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? இன்ட். இது ரிட்டர்ன் டைப்பு. சப்போஸ் இங்கே நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுவே அஷ்யூம் பண்ணிக்கும் இன்ட்டுன்னு. இன்டிஜராக இருந்தால் நம்ம கொடுக்கணும்னு தேவையில்லை, பிகாஸ் நம்ம கொடுக்காட்டி அதுவே அஷ்யூம் பண்ணிக்கும். பட் வாய்டுனா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாட்டி கண்டிப்பாக வாய்டுன்னு கொடுக்கணும். அதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்காது, இருந்தாலும் அதில் வேல்யூஸ் இருக்காது. ஸோ வாட் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் ஆர் த மீன்ஸ் டு பாஸ் வேல்யூஸ் ஃப்ரம் காலிங் ஃபங்க்ஷன் டு த கால்டு ஃபங்க்ஷன். இங்கேருந்து இங்கே வேல்யூ அனுப்புகிறீங்க,
அந்த வேல்யூ எது வழியாக பாஸ் பண்ணுறோம்? பேராமீட்டர் வழியாக. ஸோ பேராமீட்டர் ஆர் த மீன்ஸ் ஆர் த சேனல் டு பாஸ் த வேல்யூ ஃப்ரம் த காலிங் ஃபங்க்ஷன் டு த கால்டு ஃபங்க்ஷன். த வேரியபிள் யூஸ்ட் இன் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இந்த பார்ட்டு தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதில் ஃபார்மல் பேராமீட்டர் and constant or variable or expression used in the function call are called actual function call. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் இங்கே யூஸ் பண்ணுறது வேரியபிளோ எக்ஸ்பிரஷனோ வேல்யூவோ அது ஆக்சுவல் பேராமீட்டர் அப்படிங்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இங்கே பேராமீட்டருக்கு நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா தட் இஸ் கால் டிஃபால்ட் பேராமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியஸ்க்கு நான் இங்கே வேல்யூ கொடுக்குறேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஐ எம் கிவிங் radius is equal to 5ன்னு இங்கே வேல்யூ கொடுத்துட்டேன். 5.0 சம்திங் சம் வேல்யூ கொடுத்துட்டேன் 5.5. அப்போ அது என்ன பண்ணோம்னா இதை தான் ஒரு இந்த ஃபார்மல் பேராமீட்டருக்கு நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால் டிஃபால்ட் பேராமீட்டர். டிஃபால்ட் பேராமீட்டர் இப்போ இங்கே டிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். டி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு நம்ம ஃபார்மல் பேராமீட்டருக்கு வேல்யூ கொடுத்தோம்னா இனிஷியலைஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால் வாட் பேராமீட்டர்? டிஃபால்ட் பேராமீட்டர். இது எப்போ யூஸ் ஆகும்னா இப்போ இங்கே இந்த இது ஒர்க் அவுட் ஆகணும்னா 2 வேல்யூ வேணும் இல்லையா? பட் நான் இங்கே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? இன்னொரு வேல்யூக்கு அது எங்கே போகும்? நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். இதுதான் டிஃபால்ட் பேராமீட்டர். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டரோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து எல்லா பாஸ் பண்ணுறப்போ ஆக்சுவல் பேராமீட்டர் எல்லாமே வேல்யூ கொடுக்கணும்னு நெசசரி இல்லை. இப்போ இங்கே எதுவுமே நான் கொடுக்கல, ரெண்டுமே ரேடியஸே நான் கொடுக்கல. பட் இட் நீட்ஸ் இங்கே வந்து இட் நீட்ஸ் 2 வேல்யூஸ். ஆனால் நம்ம அங்கே எந்த வேல்யூமே பாஸ் பண்ணலன்னா அது நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூ வச்சு அது அங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கும். இதுதான் டிஃபால்ட் பேராமீட்டரோட அட்வான்டேஜ். ஸோ இட் எனேபிள்ஸ் டு பாஸ் த பார்ஷியல் வேல்யூஸ். தட் இஸ் அ யூஸ் ஆஃப் டிஃபால்ட் பேராமீட்டர். இப்போ ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணுறோம், இங்கே வந்து 2 பேராமீட்டர் வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? இங்கே 1 தான் பாஸ் பண்ணுறோம், ரேடியஸ் மட்டும்தான் நான் இப்போ இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். See this, I'm passing only one value. But இங்கே ஃபங்க்ஷனில் நம்ம எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கோம்? மேலே ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்து 2 வேல்யூ இது வேணும். பட் அங்கே பாஸ் பண்ணுறது ஒரு வேல்யூ. அப்போ அது என்ன பண்ணுன்னா ஒரு வேல்யூ இதுக்கு வச்சுட்டு ரேடியஸ்க்கு வச்சுட்டு இன்னொரு வேல்யூவை டிக்கு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த வேல்யூ வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் டிஃபால்ட் பேராமீட்டர். இப்போ இது இங்கே இதில் எது டிஃபால்ட் பேராமீட்டர்? எதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம்? டி தான் டிஃபால்ட் பேராமீட்டர். One can assign default values to the formal parameter of a function prototype. We can assign values. So for any missing arguments, compiler use the default values. Default value எப்படி கொடுக்கணும்? in the form of initialization. இங்கே பாருங்க, default value function குள்ள bracketல இந்த மாதிரி value கொடுக்கணும். It facilitate the function call statement with partial or no argument. இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. default value அது டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குறப்போ there is one rule. கண்டிப்பாக நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ணோம். என்னென்னா from right to left we cannot have a default value for a in between. இப்போ வந்து n1க்கு வேல்யூ கொடுத்துருக்கு, n2க்கு வேல்யூ கொடுக்கல பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தா அது இன்வேலிட். எப்படி கொடுக்கணும்னா ரைட் சைடு இருக்கிற வேரியபிளில் கொடுத்துட்டு தான் லெஃப்ட் சைடு வேரியபிளுக்கு கொடுக்கணும். டைரெக்டாக லெஃப்ட் சைடு வேரியபிளுக்கு ஆர் இன்பிட்வீன் வேரியபிளுக்கு கொடுக்கக்கூடாது. எப்போவுமே ரைட்டில் இருந்து தான் வரணும். இப்போ இது வந்து பாருங்கள் n1க்கு கொடுக்கல, n2க்கு கொடுத்துருக்கோம். இது கரெக்ட், ஏன்னா ரைட் சைடு இருக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். டிஃபால்ட் வேல்யூக்கு கொடுக்குறப்ப எப்போவுமே ரைட் சைடு இருந்து தான் வரணும். n2க்கு கொடுத்துட்டு n1க்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம், பட் n1க்கு கொடுத்துட்டு n2க்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. டைரெக்டாக லெஃப்ட் சைடு இருக்கிற வேரியபிள்ஸோ இல்லை இன்பிட்வீன் இருக்கிற வேரியபிள்ஸ்க்கோ கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிற வேரியபிளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். தென் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ
அந்த வேல்யூ வந்து எப்பவுமே மாறக்கூடாதுன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஐ எம் கிவிங் ஹியர், இப்போ இந்த வேல்யூ வந்து மாறக்கூடாது அப்படின்னா ஐ கேன் கிவ் CONST கான்ஸ்ட். வாட்ஸ் த மீனிங்? இந்த டிங்கிற வேல்யூ ஃபிக்ஸட், இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை மாற்றக்கூடாது. மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் எரர் கொடுக்கும். ஸோ ஒரு பேராமீட்டரை நம்ம கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாதபடி நம்ம செட் பண்ணிக்கலாம். The constant variable can be declared using what keyword? Const keyword. The const keyword makes variable stable. அந்த அதில் இருக்க வேல்யூ என்ன பண்ணும்? ஸ்டேபிள், மாற்ற முடியாது. The const variable should be initialized while declaring. எங்கே கொடுக்கணும்? இங்கே பாரு, இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் லைனில் டிக்ளேர் பண்ணுற இடத்துலையே கொடுக்கணும். அதுக்கு ஒரு வேல்யூ, it enables to assign an initial value to the variable that cannot be changed later. பாருங்க, கான்ஸ்டன்ட் இன்ட் ஏ, இப்போ மினிமம்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர், அதை கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஏரியா ஃப்ளோட் பை 3.14, அதை என்ன பண்ணிட்டோம்? கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் இல்லாத பேராமீட்டர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். See this example, constant double R. இப்போ இங்கே எரர் கொடுக்கும், பிகாஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்தா இங்கே வேல்யூ கொடுக்கணும். அப்போ இங்கே கான்ஸ்டங்கிற கீவேர்டை எடுத்து விடணும். இது ப்ரோக்ராமில் மிஸ்டேக் உங்களுக்கு. பைங்கிறத கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கு, வேல்யூ கொடுத்துருக்கோம். இது வந்து ஆருக்கு வந்து வேல்யூ கொடுக்கல, ஆனால் கான்ஸ்டன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் அன் எரர். கண்டிப்பாக நம்ம வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ சேஞ்ச் கான்ஸ்டன்ட்டு கொடுத்துட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரர் கொடுக்கும். என்ன எரர் கொடுக்கும்? அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி பேராமீட்டருங்கிற எரர் கொடுக்கும். கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம மாற்ற ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்தோம்னா இந்த மாதிரி எரர் கொடுக்கும். Okay students, with this we shall wind up this session. We shall continue in next part. Thank you.